வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம இன்னைக்கு யோகா இன் தமிழ் சேனல்ல மாமிசம் மனித உணவா, இயற்கை கோட்பாடுகளின்படி மனிதன் சைவமா அசைவமா அப்படின்ற டாபிக்கை தான் எடுத்து பேச போறோம். அதற்கு முன் யோகா இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். நமது முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இயற்கையில் 2 விதமான அமைப்புகள் படி ஜீவராசிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சைவ ஜீவராசிகள், இன்னொன்று அசைவ ஜீவராசிகள். இந்த 2 ஜீவராசிகளையும் ஆராய்ந்து பார்க்கும்போது மனிதன் எந்த பக்கத்தை சேர்ந்தவன், அதாவது சைவமா அசைவமா அப்படிங்கிறத முன்னோர்கள் ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ண விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும். அதாவது மனிதன் சைவமா அசைவமா அப்படின்றத கண்டுபிடிக்க சைவ ஜீவராசிகள் ஒரு 5 உயிரினத்தையும் அசைவ ஜீவராசிகளில் ஒரு சில உயிரினங்களையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. சைவ ஜீவராசிகளில் கம்பேர் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்ட விலங்குகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடு, குதிரை, யானை, மான், கழுதை போன்ற ஜீவராசிகளை எடுத்துக்கிட்டாங்க. அதே அசைவ ஜீவராசிகளில் புலி, சிங்கம், நாய் போன்ற ஜீவராசிகளை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த 2 ஜீவராசிகள்லையும் மனிதனை எந்த விதத்தில் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களோட ஆராய்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீவராசிகளின் பற்களின் அமைப்பை மனிதனோட பற்களோட கம்பேர் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது சைவ ஜீவராசிகளோட பற்கள் பார்த்தீங்கன்னா தட்டையா, உணவுப் பொருட்களை நல்லா மென்று திங்கும் அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே அசைவ ஜீவராசிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா பற்கள் எல்லாமே கூர்மையா மாமிசங்களை கிழித்து உண்ணும்படி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 2த்துல மனிதன் எதோட ஒத்து போறான்னு பார்த்தீங்கன்னா சைவ ஜீவராசிகளோட தான் ஒத்து போறான். ஏன்னா மனிதனோட பற்கள் தட்டையா நல்லா உணவை மென்று திங்கிற அளவுக்கு தான் அமைஞ்சிருக்கு. 2வது விஷயம் எதோட கம்பேர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிக்கிற விதம். சைவ ஜீவராசிகளை பார்த்தீங்கன்னா தண்ணீரை உறிஞ்சி குடிக்கும். அதே அசைவ ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா தண்ணியை நக்கி தான் குடிக்கும். இந்த ஆராய்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா மனிதன் சைவத்தோட தான் ஒத்து போகிறான். ஏன்னா நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணியை உறிஞ்சி தான் குடிக்கிறோம். 3வது பார்த்தீங்கன்னா விரல்கள்லையும் நகங்கள்லையும் கம்பேர் பண்ணுறாங்க. சைவ ஜீவராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா பாதங்கள் தட்டையாகவும் விரல் நகங்களும் தட்டையாகவும் சின்னதாகவும் தான் இருக்கும். அதே அசைவ ஜீவராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா விரல்கள் நீளமாகவும் நகங்கள் கூர்மையாகவும் இருக்கும். அதோட ஆபத்து காலங்களில் விரல் நகங்களை மட்டும் அது தனியாக வெளியே கொண்டு வரும். இதுலேயும் சைவ ஜீவராசிகளோட தான் மனிதன் ஒத்து போகிறான். ஏன்னா நம்மளோட நகங்களும் கூர்மை இல்லாமல் தட்டையாக தான் இருக்குது. 4வதாக குடல் அமைப்போட கம்பேர் பண்ணுறாங்க. சைவ ஜீவராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா குடலோட நீளம் 15 அடி இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைவ உணவுல சத்துக்கள் நிறையா இருக்கும், நச்சுத்தன்மை கம்மியாக இருக்கும். அதிக நேரம் குடல்ல இருந்து சத்துக்கள் பிரியறதுக்காக இது போல வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே அசைவ ஜீவராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும், சத்துக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனால அசைவ ஜீவராசிகளின் குடல் நீளம் பார்த்தீங்கன்னா வெறும் 5 அடி தான் இருக்கும். இதுலேயும் மனிதன் சைவத்தோட தான் ஒத்து போகிறான். ஏன்னா நம்மளோட குடல் நீளம் மிகவும் நீளமானது, அதிகப்படியான வளைவுகளையும் கொண்டது. சைவ உணவு சீக்கிரமா ஜீரணமாகி சத்துக்கள் பிரிஞ்சு வெளியேறிடும். அதே அசைவத்தை சாப்பிட்டோம்னா அது அதிக நேரம் குடலில் இருந்து புளித்து போய் உடலுக்கு ஆபத்தையே கொடுக்குது. இது நான் சொல்லல, ஆராய்ச்சியாளர்களே சொல்றாங்க. 5வது பார்த்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய சூடை வச்சு கம்பேர் பண்றாங்க. சைவ ஜீவராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா உடல் அதிகமான சூடு ஏறும்போது தண்ணீர் குடிச்சோ இல்லை வியர்வையை உருவாக்கியோ தன்னோட உஷ்ணத்தை குறைத்து உடலை சமநிலையில் வச்சுக்குது. அதே அசைவ ஜீவராசிகளை பார்த்தீங்கன்னா நாக்கை வெளியே தொங்க விட்டு காத்துல இருந்து ஈரப்பதத்தை உள்வாங்கி தன்னோட உடம்பு சூட்டை குறைச்சிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நாய் ரொம்ப தூரம் ஓடிட்டு வந்துச்சுன்னா நாக்கை வெளியே தொங்க போட்டு மூச்சு வாங்கும். சிங்கம், புலி இதெல்லாம் வேட்டையாடிட்டு பார்த்தீங்கன்னா நாக்கை வெளியே நீட்டி மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கும். காற்றிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்து தன்னோட உடல் சூட்டை குறைச்சிக்கும். இதுலையும் பார்த்தீங்கன்னா மனிதன் சைவத்தோட தான் ஒத்து போறான். ஏன்னா மனிதனுக்கும் உடல் உஷ்ணமாச்சுன்னா வேர்வை மூலியமாவோ இல்லை தண்ணியை குடிச்சதான் உடல் சூட்டை சமநிலைப்படுத்துவோம். 6வதா எதோட கம்பேர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலம், அதாவது உடல் கழிவுல இருந்து கம்பேர் பண்றாங்க. இப்போ சைவ ஜீவராசிகளோட கழிவு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான துர்நாற்றம் இருக்காது. அதே போல உடல் கழிவை வெளியேற்றுறதுலையும் சிரமம் இருக்காது. அதே அசைவ ஜீவராசிகளை பார்த்தீங்கன்னா உடல் கழிவை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப சிரமப்படும். அதே நேரத்தில் உடல் கழிவானது அதிக துர்நாற்றத்தோட இருக்கும். இதுலையும் மனிதன் சைவத்தோட தான் ஒத்து போறான். அசைவம் சாப்பிடக்கூடிய மனிதனுக்கு வேர்த்துச்சுனாவே அவன் பக்கத்தில் நெருங்க முடியாது. அதே சைவம் சாப்பிடுவர்கள் வேர்த்தாலும் கூட உடல்ல ஸ்மெல் வராதுன்னு சொல்றாங்க. உடல் கூறுகளை வச்சு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மனிதன் சைவத்தோட தான் ஒத்து போறான். அடுத்ததா வாழும் முறைகளை பத்தி கம்பேர் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்றதையும் பார்த்தலாம். சைவ ஜீவராசிகள் ஒற்றுமையாக கூட்டம் கூட்டமாக வாழக்கூடியது. மனிதனும் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துல ஒரு கூட்டு குடும்பமா ஒரு குழுவா தான் இருந்து வாழ்ந்திருக்காங்க. அசைவ ஜீவராசிகள்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியா வாழக்கூடியது. அதுவும் தன்னோட எல்லைக்குள்ள அதே இனம் வந்தா கூட அதோட மோதி அதை விரட்டி அடிச்சிரும். இன்னைக்கு மனிதனோட நிலையும் அப்படிதான் இருக்கு. அதிகப்படியான மாமிச உணவு எடுத்துக்கிறதுனால தான் அப்படி இருக்குமோ என்னமோ தெரியல. இப்போ அடுத்த விஷயத்துக்குள்ள போயிடலாம். குணாதிசயம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. சைவ ஜீவராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாந்தமாகவும் அமைதியாகவும் இருக்கக்கூடியது. அசைவ ஜீவராசிகளை பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடியது. மனிதன் ஒரு செயலை சாந்தமாக நிதானமாக அமைதியாக செஞ்சானா அதில் வெற்றி அடையலாம். அதே ஆக்ரோஷமாக வேகமாக பதட்டமாக செஞ்சானா அது கண்டிப்பாக அறகுறையாக தான் இருக்கும். இந்த விஷயத்தில் நீங்களே கம்பேர் பண்ணி யோசிச்சுக்கோங்க எதோட நாம் இணைஞ்சிருக்கோம் அப்படின்றத. ஓகே, இப்போ மனிதன் சைவத்தோட இணைஞ்சிருக்கானா அசைவத்தோட இணைஞ்சிருக்கானா அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். இயற்கை பார்த்தீங்கன்னா மனிதனோட உடலை சைவத்துக்கு தகுந்தாற் போல தான் அமைச்சிருக்கு. இருந்தாலும் நாம் அசைவத்தை உண்றோம்.
அதனால விளையக்கூடிய துன்பம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதையும் பார்த்தலாம். அசைவ உணவை உண்ணக்கூடிய மனிதர்களை பார்த்தீங்கன்னா அதிக மன இறுக்கத்தோட இருப்பாங்க. இதுக்கான காரணம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு அறிவியலும் ஏற்று உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபாயகரமான சூழல் ஏற்படும் போது அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக உடலில் ஒரு ரசாயனம் உருவாகுது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்கு அதிக இயக்க சக்தியை கொடுக்கறதுக்காக நிகழுதான். இது அதிக சக்தி வாய்ந்த ஹார்மோன் அட்ரினல் சுரபியிலிருந்து சுரந்து ரத்தத்தில் கலக்கக்கூடியது. உதாரணமாக ஒரு நாய் நம்மளை துரத்துதுன்னு வச்சுக்கோங்க, வழக்கமாக ஓடும் வேகத்தை விட அதிக வேகத்தில் ஓடுவோம். இதுக்கான சத்து எங்கேருந்து கிடைக்குதுன்னா, இந்த அட்ரினல் சுரபியிலிருந்து சுரக்கக்கூடிய இந்த நீர்னால தான் கிடைக்குது. இதோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓடி கொஞ்சம் நேரம் கழிச்சும் நிதானத்துக்கு வர மாட்டோம். ரொம்ப பதட்டமாகவே இருப்போம், படபடப்பாக இருக்கும். இந்த சுரபியானது மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு விலங்குகளுக்கும் சுரக்கக்கூடியது. இப்போ நாம் உணவுக்காக ஒரு உயிரை கொல்ல இழுத்துட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க, அது பயத்தில் அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக முயற்சி செய்யும். அப்படி முயற்சி செய்யும் போது அதோட உடம்புலையும் இந்த சுரபி சுரக்குது. சுரக்கிறது மட்டும் இல்லாமல் ரத்தத்தின் மூலயமா உடலில் உள்ள அனைத்து உறுப்புகள்லையும் போய் கலந்துருது. இப்படி கலந்திருக்க உறுப்புகளை உணவாக எடுத்துக்கிறதுனால மனிதனுக்கும் இந்த சுபாவம் இயற்கையாகவே அமைஞ்சுக்குதான். மனிதன் சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகளிலும் கூட ஏதோ அபாயத்தில் உள்ளது போன்ற உணர்வை பெறுகிறான் என்று அறிவியல் கூறுது. இதுவே மன இறுக்கமாக உருவெடுக்கிறது. இன்னொரு விஷயம், மனிதர்களில் சில பேர் எதற்காக அசைவம் சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் சக்திக்காக சாப்பிட்றாங்க. ஆனால் ஆச்சரியமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைவத்தில் தான் அதிக சக்தி இருக்குது. உதாரணமாக சோயாபீன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 40% புரதம் இருக்குது. இது அதிக புரதம் உள்ள மாமிசத்தில் 2 மடங்கு அதிகம். முட்டையில் உள்ள புரதத்தை விட 4 மடங்கு அதிகம். இது போன்ற அசைவத்தில் இருக்கும் சத்தை காட்டிலும் சைவத்தில் அதிகப்படியான சத்து இருக்குது. ஓகே, இது மூலியமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இயற்கையின் அமைப்புப்படி மனிதனின் உணவு சைவம் அப்படிங்கிறதான் முன்னிறுத்தி இருக்காங்க. சைவம் உண்ணக்கூடிய மனிதன் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் பொறுமையாகவும் பலசாலியாகவும் ஒற்றுமையாகவும் கோபம் இல்லாமலும் மனம் இறுக்கம் இல்லாமலும் நோய் இல்லாமலும் வாழ முடியும் அப்படிங்கிறதான் முன் வச்சிருக்காங்க. இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.